சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. தென்மண்டல மாநில முதலமைச்சர்களுடைய மாநாடு தற்பொழுது சென்னைக்கு அருகே கோவளத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக இந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார், வலியுறுத்தி இருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. மாநில முதலமைச்சர்கள் நாம் இப்போ விஷுவல்ஸில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு தான் ஹோஸ்ட் ஸ்டேட். நம்ம தமிழ்நாட்டில் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுனால மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. இது தொடர்பாக செய்தியாளர் பாஸ்கர் கிட்ட கேட்கலாம். பாஸ்கர், ஒவ்வொரு முதலமைச்சராக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வராங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்? கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான என்பதை கைவிட வேண்டும் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையின் அடிப்படையிலேயே, அதாவது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே நீட் தேர்வு இல்லாமல் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. நீட் தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த வகையில நீட் தேர்விலிருந்து விலக்க வேண்டும். அதே நேரத்தில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும். அதே நேரத்தில் மருத்துவ படிப்பை தொடர்ந்து மற்ற எந்த மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் என்ற நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில தமிழக முதலமைச்சருடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. அந்த வகையில இரண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் தமிழக முதலமைச்சருடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கையை தமிழக அரசு தொடங்கியிருக்கிறது. மற்ற அருகில் இருக்கக்கூடிய பார்டர் ஸ்டேட் எனப்படக்கூடிய அந்த மாநிலங்கள் வாயிலாக இந்த போதைப் பொருட்கள் தமிழகத்தில் வராத அளவுக்கு கூட்டு முயற்சியின் என்ற அடிப்படையில போதைப் பொருளுடைய நடைமாற்றத்தை முற்றிலுமாக தடுப்பதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் மாநிலங்களும் அதற்கான ஒத்துழைப்பை வழங்கும் பட்சத்துல முழுவதுமாக தமிழகத்துல போதைப் பொருளை ஒழிப்பதற்குண்டான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்துல பொருளாதார வளர்ச்சி, சமூக பொருளாதாரம் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு தொடர் நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில மாநில அரசு எடுக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். நிதி என்ற அடிப்படையில மத்திய அரசின் மூலமாக மாநில அரசுக்கு பெற வேண்டிய நிதியை விடுப்பதற்குண்டான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்டர்ஸ்டேட் மற்றும் வாட்டர் ரிசோர்ஸ் என்ற அடிப்படையில நதிகளை இணைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மத்திய அரசு அதன் கவனம் செலுத்தும் வகையில அதற்குண்டான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தமிழகத்துக்கும் அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய நீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பட்சத்துல அதற்கான தொடர் நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு 152 அடி என்ற அடிப்படையில முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கறதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த வகையில நீட், நதிநீர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விதமான அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கியதாக தமிழக முதலமைச்சருடைய விஜய் அவர்களுடைய உரை என்பது அமைந்திருக்கிறது. அந்த வகையில மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு என்பது அவசியம். அதே நேரத்துல மாநில அரசினுடைய அடிப்படையில மற்ற மாநிலங்களுடைய ஒத்துழைப்பும் அதில் தமிழக அரசினுடைய உரிமைகளை விட்டுத் தருவதற்குண்டான எந்த விதமான சமரச பேச்சுக்கும் இடமில்லை அப்படிங்கறதையெல்லாம் சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் பல்வேறு கோரிக்கைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்திய முக்கியமான பாயிண்ட்ஸை நாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் குறையாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் வேண்டும். அதே போல் முல்லை பெரியாறு 152 அடியாக உயர்த்தும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கிய பாயிண்ட்டையும் முன்வைத்திருக்கிறார். நம்ம சென்னை பக்கத்தில் கோவளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் முதலமைச்சர்களுடைய மாநாடு நடைபெற்று வருகிறது. அந்த மாநாட்டில் ஒவ்வொரு முதலமைச்சரும் தன்னுடைய வலியுறுத்தலை முன்வைத்து வருகிறார். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் பேசிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம் பார்த்தோம். சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.